15 வயசு குழந்தை, அவளுக்கு கல்யாணம். கேட்கவே கொடுமையாக இருக்குது. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, அவளை யார் கல்யாணம் பண்ணுறானோ அவன் ஒரு டெரரிஸ்ட். அவளை மனித வெடிகுண்டாக மாற்றுறதுக்கு அவளை கொண்டு போகிறான். இது ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது உங்கள் மனதின் குரல், ஸ்பான்சர்ட் பை ஸ்விஸ் ஹெல்த் அண்ட் க்ளோ. ஹலிமா யாக்கோய் அடம் ஸ்டோரி நைஜீரியாவோட எல்லைக்கரையில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவ. மின்சாரம் இல்லை, பள்ளி இல்லை, ஆனால் ஆசைகள் நிறைய. 15 வயசுல அவளுக்கு வயசான ஒரு ஆளை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. அவளுக்கு தெரியாமல் அந்த ஆள் போகோ ஹராம் என்ற ஒரு பயங்கர குழுவில் இருந்தவன். ஒரு நாள் அவன் மீன் பிடிக்க போகலாம்னு சொல்லி அவளை ஏமாற்றி அவனோட கூப்பிட்டுக்கிட்டு போகோ ஹராம் ட்ரைனிங் கேம்பை கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே அவர் சிக்கிக்கிட்டா. அங்கே சின்ன குழந்தைக்கு கூட துப்பாக்கி கையில் ஏந்திக்கிட்டு இருந்தாங்க. சொன்ன பேச்சை கேட்காட்டி அவங்க அடிக்கவும் செஞ்சாங்க. அங்கிருந்த மக்கள் தன்னுடைய உடலில் பாம் கட்டிக்கிட்டு வெடித்து சாவதும், அவள் கண்ணால் பார்த்தா அவர் அழுதபடியே வீட்டுக்கு போகணும்னு சொன்னால், அதுக்கு அவங்க நீ வீட்டுக்கு போக மாட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னு சொன்னாங்க. 22 டிசம்பர் 2015 ஹலிமாவுக்கு வெள்ளை ட்ரெஸ் கொடுத்தாங்க. அவளை உடம்புல ஒயர், மெட்டல், பட்டன் எல்லாம் கொண்ட ஒரு பெல்ட் கட்டினாங்க. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவ, சொர்க்கம் உனக்காக காத்திருக்குன்னு சொன்னாங்க. அவளுக்கு எதுவுமே புரியலை. 2 பெண்களோடு சேர்ந்து இவளையும் கொண்டு போனாங்க. அத்தனை பேருக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் வெஸ்ட் கட்டினாங்க. அவங்க ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே 100க்கும் மேலான ஆளுங்க இருந்தாங்க. எல்லாரும் பண்டிகைக்காக பர்ச்சேஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. போகோ ஹராம் இயக்கத்தில் இருந்த ஆள் சொன்னா, நீ 3 பேரும் அங்கே நடுவில் போயிட்டு இந்த பட்டனை அழுத்துங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க என்று சொன்னான். ஹலிமா கொஞ்சம் தயங்கினா, மெதுவாக நடந்தா. அதுக்கு முன்னாடி இவன் கூட போன 2 பொண்ணுங்க நடந்தாங்க. உடனே ஒரு பெரிய வெடி சத்தம். அவள் முன்னாடி இருந்த 2 பெண்களும் அவள் கண் முன்னாடி வெடித்து துண்டு துண்டாக போயிட்டாங்க. இவ பின்னோக்கி விழுந்துட்டா. அந்த விழுந்ததில் அவள் இடுப்பில் கட்டிட்டு இருந்த பாம்பு செயல் இழந்து போயிடுச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தக்கரையாக இருந்தது. அவளும் வழியில் துணிச்சா. அப்போது அவளுக்கு தெரியாது, அந்த வெடி விபத்தில் அவளோட 2 கால்களும் துண்டாக போயிடுச்சு. அங்கே இருந்த மக்கள் இவளை ஒரு தீவிரவாதின்னு சொல்லி தாக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் கால் போன வழி, இன்னொரு பக்கம் எல்லாரும் தாக்குற வழி. துடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது சில பேர் பார்த்தாங்க, இவளை ஒரு சின்ன பொண்ணு, இவளுக்கு எது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹலிமாவோட 2 காலையும் வெட்டி தனியாக எடுத்துட்டாங்க. உயிர் இருந்தது, உடம்புல கால்கள் இல்லை. ஹலிமா அழுதா, இப்படி வாழ்வதற்கு நான் சாவதே மேல் என்று புலம்பினா. 15 வயசு குழந்தை மனநிலை என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல மாதங்களை மருத்துவமனையிலேயே போயிடுச்சு. சில நேரத்தில் சர்க்கரை நாற்காலியில், சில நேரத்தில் செயற்கை காலுடன் நடக்கிறார். ஒவ்வொரு நாளும் வலி தாங்க முடியாத வலி. இவ கதை வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த போகோ ஹராம் இயக்கத்தில் இப்படி ஒரு கொடுமையான விஷயம் நடந்தது என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. 100க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகளை மனித வெடிகுண்டாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஊடகத்தின் வாயிலாக சொன்ன தகவல். அவள் கதறி அழுதாள், நான் பயங்கரவாதி இல்லை, நான் பாதிக்கப்பட்டவள் என்று. அவள் அங்கிருந்த ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தொடர்பு கொண்டாள். கல்வி, மனநிலை, ஆலோசனை, செயற்கை கால்கள், இவளை போல் பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு உதவுவதற்கான பயிற்சி அனைத்தையும் கொடுத்தார்கள். இவளும் பல முகாம்களுக்கு சென்று இவளை போல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னுடைய கதையை சொல்லி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டு வந்தார். ஆபத்தான நேரத்தில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு பயிற்சியும் மற்றவங்களுக்கு வழங்கினாள். ஹலிமா அவளோட கால்களை இழந்தா, ஆனால் குரலை இழக்கலை. அவளோட சிறு வயசு போச்சு, ஆனால் தைரியம் போகவில்லை. சாகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒருத்தி இப்போ வாழ்க்கையை காப்பாற்றுறவ. ஹலிமா மெசேஜ்: உன்னிடம் இருந்த எல்லாமே போயிடலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் போகக்கூடாது. இது ஒரு துயரம் மட்டும் இல்லை, இது ஒரு போராட்டம். வாழ்க்கையோட போராட்டத்தில் எப்படி எழுந்து நிற்கணும்னு சொல்லும் கதை இது. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.